ஹலோ மீடியா ஃபேமிலி, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹைவன் கோட்டிலிமாங்க. அதெல்லாம் சீசனாக எபிசோட் 6 டைம் இன்டர்வியூல பார்க்க போகிறோம். போன எபிசோட் பார்த்து இந்த எபிசோடுங்க அப்புறம் நல்லாவே கதை புரியும். அதோட இந்த எபிசோட அடுத்த எபிசோட்ல ஒரு சம்பவங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்புறம் உங்களுக்கு கதை என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நமக்கு டேரக்டா கதை போகலாம். எபிசோட் ஓப்பனிங் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு என்ட்ரி அப்புறம் சியாவும் சென்னு போன பார்க்க அந்த குண்டனும் என்னோட தோண்டு வீட்டுக்குள்ள வர நாய் மட்டும் வரேன்னு சொல்லி அவன் அடிக்க வரப்ப ஹீரோ மூஞ்சிலும் வச்சுட்டு அதை நீ சொல்லியான்னு சொல்லி மேலும் சொல்லப்படியே 15 பாரியஸும் ஹீரோ அடிக்க வரப்ப இந்த இடத்த சொந்த பண்ணி ஒருத்தர் வைக்கிறான், இன்னொட்டு வாங்குறான். அதோட ஏன் கை வச்சுப்பாங்க, என் ஃபேமிலினா ஒட்டு மொத்தமா அழிச்சுக்கணும்னு சொல்லி ஹீரோவும் சொல்ல அரைப்பட்டன் வயசானவங்களும் நிற்பாட்டுன்னு சொல்லிட்டேன். இங்க இருக்க எல்லா ஃபேமிலிக்கு வெறும் பிளேம் மட்டும் தெரியும். ஆனா இவன் இங்க என்ன கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கானா, இவன் சாதம் நல்லா இருக்க முடியாது சொல்லிட்டு அவரும் நீ எந்த ஃபேமிலி சேர்ந்தவன் கேட்க போற அதை கேட்கறதும் தகுதியும் போகப்படியே அந்த குண்டனும் நீ யார்கிட்ட பேசுன்னு தெரியுமா சொல்லப்போறே என் அம்மியா என்ன பண்ண போனா பார்க்கலாம் சரியா அந்த வயசுதான் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் உன் குடும்ப பிரச்சனை நான் பாத்துக்கன்னு சொல்லப்போயே அவங்களும் வைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த கான்ட்ராக்டை படிக்க போயே 100 மில்லியனுக்கு உங்க பொண்ணை விற்கிறீங்க, அதுவும் 20% ஷேர்ஸ் கொடுத்து அவர் சொல்லி ஹீரோவும் 60% ஷேர்ஸ் 500 மில்லியன் தரேன்னு சொல்லி மீறி சொல்ற 500 மில்லியன் எல்லாமே சாக்காக. அந்த வயசானவரும் 500 மில்லியனை விட்ரா பண்ணா இருக்கவங்க குடும்ப சொட்டு 10 பில்லியன் வச்சிருக்கணும். நம்ம ஐயோ அப்பாவும் 500 மில்லியன் இது போறமே கம்பெனி நான் வேற லெவல் கொண்டு போன சொல்லப்படியே நம்ம ஹீரோ எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்லி நம்ம ஹீரோவும் நம்ம யூஏ கை நின்ற போறியே 500 மில்லியனுக்கு சின்ன கூட என்ன வாங்குறானா நீ இல்லாட்ட போனா சின்ன ஒன்று சொல்லி அவங்களும் கீழே. அதுக்கப்புறம் என் ஹீரோ எனக்கு என்ன கண்டிஷன்னா இந்த 60 சாரிசி நான் ரிவ்யூ பே கேள்வி சொல்லிட்டேன். அதை பாட்டு ரிவ்யூ சாக்காவாங்க. ரிவ்யூ என் ஹீரோ பார்க்க போய் அவங்க கூண்டல் விடப்பட்ட பருவியை போக போற ஹீரோவும் பாட்டு நீரன் உண்மையான ஹீரோ சொல்ல போய் நம்ம ஹீரோக்கு 85% ஃபேபிலிட்டி பாயிண்ட் ஏறிடுது. அவனுக்கு கான்ட்ராக்டை வெடி பண்ணி ஹீரோ நம்ம ஹீரோவும் இந்த சைனை போட்டு இல்லை, இனிமே உன் வாழ்க்கையை யாராலே கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்லி சொல்லப்போ அவங்க சைனை போட்டுறாங்க. போட்ட அட்டம்ஸுமே 500 மில்லியன் விட்ரா ஆக அது மட்டும் இல்லாம ரிவ்யூ அப்போ உங்களுக்கு இது மட்டும் கண்டிஷன் போகணும் சொல்றப்ப எனக்கு இது மட்டும் போகலாம், ஆனா உங்க ஃபேமிலியோட லைசன்ஸ் ஃபாலோ எல்லாம் என்னோட கையில இருக்கு, இப்ப மட்டும் நீங்க ரிவ்யூக்கு பிடிக்க வச்சு பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு உங்களே தெரியும் சொல்லி ஹீரோ சொல்ல அவரும் சாக்கா வராரு. வாரு நம்ம இனிமே இங்க இருக்க வேணாம் சொல்லி ஹீரோ ரிவ்யூ கூட்டி வெளில போக போறே அந்த தாட்டாவும் நான் உன்ட்ட மனுப்பி கேட்டுக்கிட்டேன் பையன் பண்ணிருக்குன்னு சொல்லி பையன் ஹீரோ போக போற அவர் மனசுலயும் 500 மில்லியன் அசால்ட்டா விட்ரா பண்ணா இவன் இந்த கண்ட்ரில போய் ரிச்சஸ்ட் மேனா இருக்கணும், அது மட்டும் இல்லாம இவன்கிட்ட பிரச்சனை வச்சுக்காம இருக்க எனக்கு நல்லா இருக்கணும் அவரும் சொல்ல அந்த குண்டு பையனும் அப்ப என்னை அடிச்சிருப்பான்னா அப்ப அம்டியாக்க போய் அவரும் கண்ணில போட்டு ஏன்டா என் குடும்பத்தை மட்டும் அழிக்கிறான் கண் போட்டியான்னு சொல்லி அவரும் ஹீரோ பயந்துகிட்டே அவனை அடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே வெளியே நம்ம ஹீரோ வெளியே காலில் பார்க்க போறேன். நீங்க காப்பாடு ரொம்ப நன்றின்னு சொல்ல போறேன். இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, எடுக்குமே காப்பாடு நம்ம ஹீரோ சொல்றேன். பார்த்தா நம்ம ஹீரோ கிளாஸ் பக்கத்துல மாதிரி சைக்கிள் போயிட்டு இருக்க சில ரோடு பசங்க வந்து உங்களுக்கு அப்புறம் ஹீரோ அவனை காப்பாடிட்டு இருக்கான். அதை அவங்க சொல்ல போய் அதுக்கு ரூவியும் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் கூட்டிட்டு வந்தேன், ஆனா அங்க இந்த இடத்துல யாருமே இல்லை. அன்னில இன்னைக்கு வரைக்கும் என்னை யாரும் காப்பாற்றணும்னு சொல்லி நான் தேடிட்டு இருந்தேன், ஆனா அது நீங்களாக நினைச்ச பக்கல சின்ன ஒன் சொல்லி சொல்லப்படியே என் ஹீரோக்கு கவுண்டர் கம்ப்ளீட் ஆயிடுது. நம்ம ஹீரோ என்ன அதுக்குள்ள கவுண்டர் கம்ப்ளீட் ஆயிடுது. ஹீரோ சாக்கில் இருக்கப்படி அவங்களும் நம்ம ஹீரோ பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் இருக்குன்னு அவங்கள மூஞ்சிக்கு பாட்டு கூட பேசக்கூட எனக்கு தைரியம் இல்லாம இருந்துச்சானா, ஆனா இப்ப அப்படி இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவங்க 2 பேரும் கிட்ட போ எங்க கிஸ் பண்ணி பார்த்தா டக்குன்னு போன்ல அடிச்சு அவங்க 2 பேருக்கு எடுத்து விட்டுருக்காங்க சீனியே. அதுக்குமே ஹீரோ போன்ல யாரும் பார்த்து நம்ம யூகே போன் போட்டிருக்காங்க. அவங்கள நான் வில்லாக்கு வந்துட்டு நீங்க நாளைக்கு என்ன நாள் உங்களுக்கு தெரியும் ஹீரோ நாளைக்கு அவன் போனா தானே நான் அவனுக்கு கிஃப்ட் கூட ரெடி பண்ணி வச்சுக்கேன் ஹீரோ சொல்றேன். நீங்க என்ன கிஃப்ட் எனக்கு தரப்போறீங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப அவ்வளோ இருக்குன்னு சொல்ல பாரு. ஹீரோவும் முடிஞ்சா நீ கண்டுபிடிச்சா பாருங்க கிஃப்ட் தரப்போறேன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோ போன் வச்சுட்டு நம்ம யூகியும் இப்ப எனக்கு 60 மில்லியன் மதிப்புள்ள ஒரு வீடு எனக்கு சொந்தமா இருக்குன்னு சொல்லி அவங்களும் பண்ணி டான்ஸ் ஆட மட்டும் அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்குமே ஹீரோவும் எனக்கு போன் போட்ட கூட அவங்க யாரும் கூட கேட்கலன்னு சொல்லப்போ ஹீரோவும் அவனே சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்னோட கிளாஸ்மேட் தான் எனக்கு போன் போட்டு எனக்கு போன நாளைக்கு என்ன வர சொல்லணும்னு சொல்லப்போ நானும் அவங்க கூட வரல, ஆனா கொஞ்சம் கம்பெனி அப்புறம் சரி பண்ண நாளைக்கு உங்க கூட வர முடியாது சொல்லி அவங்க சொல்லப்போ அவங்க மனசுக்குள்ளேயும் பணக்காரங்க பசங்க சுற்றி நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க, ஆனாலும் நான் என் பொருளை எனக்கு சொந்தமா மட்டும் நான் வச்சுக்குவேன், ஏன்னா என் ஜாம் பண்ண எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்படியே அவங்க நம்ம ஹீரோ கிட்ட நீங்க எனக்கு பணம் கொடுத்து விடணும் ரொம்ப நன்றி சொல்லப்போற ஹீரோ கிட்ட வந்து சரி நீங்க இன்ஸ்டால்மெண்ட் ஏதாச்சும் தர உரிமையிலேயே சொல்லி கிட்ட அவங்களும் கண்டிப்பாக கொடுத்துட்டு போறாங்க. அவங்களும் கொடுத்துட்டு போற இந்த இன்ஸ்டால்மெண்ட் அவங்க போன் தானே சொல்லப்போற ஹீரோவும் இதை போடுங்க சொல்லி நம்ம ஹீரோ இவன் அடுக்கே மத்தியா எல்லாருக்குமே ஹீரோ காலைல ஏற போறேன். நம்ம சின்ன ஒன்னியா சொல்லி நம்ம சட்டங்க ஹீரோ போட்டு சாக்காங்க ஃபெராரிக்கால வந்துருக்க நம்ம ஹீரோ
இதோட எண்டுக்காக போகலாம்னு நினைச்சா வீடியோட லென்த் கம்மியா இருக்கு. அதனால அடுத்த எபிசோட நான் சேர்த்துலேயே போட்டுருவேன். அதோட இந்த எபிசோட் லாஸ்ட்ல நான் வந்து சிஸ்டம் எப்படி உட்காந்து சொல்லியிருப்பேன். அதையும் மறக்காம கேட்டுருங்க. அப்புறம் அடுத்த எபிசோட சம்பவம் உங்களுக்கு என்னன்னு புரியுமே. அது அடுத்த எபிசோட் இந்த விதமான சம்பவம் இருக்கு. அதோட வரப்போறதுலயும் உங்களுக்கு சரியான சம்பவம் இருக்கு. அது எப்படி இருக்குன்னு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எபிசோட் ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ கதவு சாட்டிட்டு போக அதை பார்த்த என் ஃப்ரெண்டும் எனக்கு என்னமோ சின்னவன் பொய் சொல்லிப்பான் போல. ஏன்னா அந்த கிரீன் ஹேர் மண்டியும் நம்ம ஹீரோ ரொம்ப பணக்காரன் போல. அதோ போனட்டையும் டெஸ்ட் வச்சேன் போலன்னு சொல்ல போல நம்ம சட்டாங்கோ ஏன்னா போனட்டையும் டெஸ்ட் வச்சேனா. ஆனா நான்டா அந்த வாய்ப்பை கெடுத்துக்கிட்டேன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிட்டு நான் தேவையான சின்ன கொடுத்த வாய்ப்பை நான் கெடுத்துட்டேன். ஆனா எனக்குமே வாய்ப்பே கிடைக்காதுன்னு சொல்லி அவங்க அழுகப்பட என் ஃப்ரெண்டும் அம்மா நீ கொடுத்த வாய்ப்பை கெடுத்துட்ட. ஆனா எனக்கு அப்படி இல்லை. ஆனா எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்ல போறியே. ஏய் என்ன சொல்ற உனக்கு சின்னவனா உனக்கு பிடிக்குமான்னு சொல்ல போறேன். ஏன் பிடிக்காது எல்லா பொண்ணும் சின்னவனா பிடிக்கும் சொல்ல போறேன். சட்டங்கும் கோமாய் அவங்க தலையை பிடிச்சி அவங்க 2 பேரும் அவங்க போய் திட்டி சண்டை போட்டு ரோட்ல உழுந்து பிறந்துட்டு இருக்கப்போ மொட்டை ஊருமே அதை வேடிக்கை பார்த்து போட்டோ பிடிச்சிருக்காங்க. இதை பார்த்து எனக்கு ஒரு டைலாக் வந்துச்சு. பேக்கு சண்டை அது ஒரே வேடிக்கை பார்க்குறது டைலாக் நான் பண்ணிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவை பத்தி அவங்க நினைச்சிருக்காங்க. ஹீரோ வர பெட்டர் ஆகிட்டே போவான். எங்களுக்குள்ள இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டே போயிருக்கு. ஆனா எனக்கு இனிமேல் சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லி அவங்க யோசிச்சிருக்க பொடியே பின்னாண்டு ஒரு சவுண்ட் கேட்குறேன். உங்களுக்கு இன்டர்நேஷனல் வெட்டியாக ஆசையா சட்டம் என்ன முடிக்கப்படியே நீங்க அப்படி ஆனீங்கன்னா உங்களுக்கு திருப்பி சின்னம் கிடைப்பான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அமைச்சா நம்ம ஹீரோவும் யூகிக்கு என்ன கிஃப்டிங் எல்லாம் ஓச்சிட்டு இருக்க போய் நம்ம ஹீரோவும் சரி நம்ம வெளில போயிட்டு பாப்போம் ஏதாச்சும் நம்ம ஐடியா கிடைக்குமான்னு சொல்லி ஹீரோ போகிறேன். நம்ம ஃப்ரெண்டும் இங்கே பார்த்தியா அமைச்சான் நம்ம சட்டங்க புதுசாக சேனல் அமைச்சிருக்காங்க சொல்லி உள்ள பார்த்தா நம்ம சட்டங்கும் நானும் மிஸ் யானும் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அவள் பஸ் ஸ்டாண்டுக்குலாம் அவள் பணக்காரன்னு தெரியாது. ஆனால் அவள் எனக்காக 3 வருஷம் வேலை செஞ்சு எனக்கு கிஃப்ட்லாம் தருவாள். ஆனால் டக்குன்னு என்ன இப்போ என்னை விட்டு போயிட்டான்னு சொல்லி அவங்களும் டைம் அழுதுருக்க கீழே கமெண்ட்ஸ்லாம் நம்ம ஹீரோவை பற்றி நெகட்டிவ் வர அறப்பட்டு மச்சானோ மச்சான் இங்கே பாத்தியா மச்சான் இவங்க யான் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க சொல்லி ஃப்ரெண்டு நம்ம ஹீரோட யான் தெரியாம பேசிட்டு இருக்கான். ஹீரோ பேசலாம் பார்த்தா நான்டா பெரிய வில்ல மாதிரி தெரியுமேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஆனால் சட்டங்க இவ்வளோ போய் மூலம்லாம் இல்லையே எனக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க சொல்லி நம்ம ஹீரோ ஃபோனை எடுத்து யாருக்கும் ஃபோனை போட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க சொல்கிறான். விசாரிச்சு பார்த்துல அந்த இடம் யாருக்குன்னு சொன்னமா அந்த பார்த்தா ஹீரோவும் திருப்பியும் இவ்வளான்னு சொல்லி நான் போன தாட்டி மறைச்சு விட்டேன். ஆனால் இந்த தாட்டி உனக்கு இறக்கமே கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் செம்ம கோபமாக ஆகுறேன். அப்படியே இது காரணமா ஆன்டி இங்கே இருக்காங்க பார்த்தா அவங்களும் ஜாலியாக டீ குடிச்சிட்டு நந்த ஓச்சு பார்க்காங்க. என்னன்னா அந்த பாசம் அடியே நீ ஒன்றும் மண்டியில் மூளை கேளு நீ யாருன்னு பச்சை வச்சிருக்க அவன் நினைச்சா நம்ம கம்பெனியை மட்டும் பேங்க் பண்ணி விட்டுவான்னு சொல்லப்ப ஆனால் ஒரு சின்ன காலேஜ் பையன் சொல்லப்போ காலேஜ் பையனா அவன் தாண்டி யான் பெரிய ரிச்சஸ்டாக ஓட்டேன் அப்படின்னு சொல்லப்போ அவங்களும் யானா யாரு இப்போ லைஃப் டைம் ப்ளஸ் சில மாதம் பல மில்லியன்ஸ் சொல்ல பண்ணிட்டு இருக்கானே அந்த பையனை இந்த பையன் சொல்லப்படியே என் பாசம் இந்த மிஸ்டர் யான் இந்த பொண்ணோட 3 சொல்ல பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க பிரேக்கப் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சட்டம் காமிக்கிறாங்க. அவங்க அடப்பட்டாங்களும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க புரிஞ்சு இப்போ 2 பேரும் சேர்த்து வைக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லவ் என்னைக்குமே ஒரு மறக்க முடியாத நினைவுகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுனா சட்டங்கிட்ட போயிட்டு அவங்க அந்த லைஃப் டைம் ஐடியா கொடுத்துருக்காங்க. அவங்க தான் இப்போ நம்ம மிஸ்டர் யானையே சட்டங்கையும் நம்ம சேர்த்து வச்சுட்டோம்னா அதுக்கு காரணம் இங்கே கம்பெனி மிஸ்டர் யான் எங்கேயோ ஓவன் பறக்க விட்டுருவான்னு சொல்லி அவங்க சொல்லி சரி ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து அவங்க கேட்டால் உங்கள் கம்பெனியை பேன் பண்ணிட்டோம் சொல்லி அவங்களுக்கு ஒரு அடிச்சிக்கணும் செய்தியை சொல்ல இது நடக்கிறதுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவன் செல்லை எடுத்து டைப் பண்ண எனக்கு இந்த கம்பெனியை பிடிக்கல நான் அந்த கம்பெனியை மட்டும் அடிக்க போறேன்னு சொன்னோன்னே அதை பார்த்து மற்ற பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அவங்க கம்பெனி மேலே டாக்ஸ் பிரச்சனை போய் கேஸ் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பி வாங்க சொல்லி எல்லா விதமான இதுலேயும் அந்த கம்பெனியை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கம்பெனி காமிச்சா மேலும் நம்ம மேஜரான செல்லாம் அவங்களை பணத்தை விட்ரா பண்ணிட்டாங்க. அதனால இப்போ இருக்கு நம்ம கம்பெனி 10 மில்லியன் கடனோட இருக்கு அப்படின்னு சொல்லி 10 மில்லியன் சொல்லி அவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாம அவங்க கஷ்டத்துல இருந்துருக்க இன்னும் நீங்கள் 6 மாதத்தில் அவங்க கட்டின காசை கட்ட முடியுங்கன்னா அவங்க ப்ராப்பர்ட்டியும் விட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவன் பேங்க் மிரட்டிட்டு போவ அங்கே வேலை செஞ்ச பொண்ணுங்களாம் நாங்கள் இந்த இடத்துட்டு போனோம் சொல்லி அவங்களோட குட் பை சொல்லிட்டு போக போய் அவங்களும் அந்த கம்பெனிக்குள்ளே போகலாம் பார்த்தா வாட்ச்மேன் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு போனால் காசு கடைங்களா உங்கள் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க சொல்லி அவங்க உள்ள விடாம இருக்க அவங்களும் எப்படி கெஞ்சி கேட்டு உள்ளே போயிட்டு அவங்களும் அந்த பாசம் 2-3 பேட்டி வேலை கொண்டு வர போய் இந்த நிச்சயமா சின்ன காரணமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ மட்டும் இல்லை பண்ண முடியும்னு சொல்லி அவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்தா எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்கும் நம்ம எங்கேயாச்சும் ட்ரீட் வைக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ காருக்குள்ளே ஏறான். நான் இப்போ யூகிக்கு கிஃப்ட் வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு சீட் பெல்ட்டை போற அவங்களும் சைடில் வந்து ஹீரோ பயமுட்ட தயவு செஞ்சே மன்னிச்சிருங்க நான் பண்ண தப்புல என்ன கரண்ட் கம்மிங்க உங்கள்கிட்ட பிச்சை கேட்கணும்னு சொல்லி அவங்க கெஞ்சிருக்க போய் சிஸ்டம் பேண்டிங் கம்ப்ளீட் முட்டா சிஸ்டமே நீ ஆட்டிக்கிட்டலாம் பேண்டிங் பண்ணி விடுறோம் சொல்லி கட்டிக்கிட்டே அவங்கள பார்த்து
நான் உங்களுக்கு ஒரு வாங்கி தரேன். இனிமேல் என்கிட்ட வந்து இந்த மட்டும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிற வேலை ஹீரோ எடுத்துட்டு போக போய் அவங்களும் நான் இதுக்கு முன்னாடி எப்போ எத்தனை தடவை அவங்க பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ பார்க்க ஃபீலிங்ஸ் சொல்லி அவங்களும் வியரா பண்ண நம்ம ஹீரோக்கெல்லாம் ஃபேவரட் பாயிண்ட் ஏறு நம்ம ஹீரோ என்ன ஆயிடுச்சு டக்குனு ஃபேவரட் பாயிண்ட் ஏறுன்னு சொல்லி அதில் கரையிட்டு காரை ஓட்டிட்டு போனான். ஹீரோ நம்ம எபிசோடுக்கு என்ன போட்டுலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோ சிஸ்டம் எப்படி உட்காந்து சொல்லிடுங்க. ஏன்னா வரப்போகிற வீடியோவில் அதான் முக்கியமான விஷயமாவே இருக்கும். இப்போ நம்ம ஹீரோ பொண்ணுங்கிற மட்டும் அந்த எல்லா பண்டிகை சொல்ல பண்ண முடியும். அந்த பொண்ணு எங்கே வேணா இருக்கலாம். அந்த பொண்ணு நம்ம ஹீரோ சிஸ்டர்கிட்ட குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்குள்ள இருந்தால் மட்டும்தான் அந்த பொண்ணு ஹீரோ பண்டிங்கில் வரும். அப்படி நம்ம ஹீரோ வராமையே நிறைய பணம் செலவு பண்ணி அந்த பொண்ணுகிட்ட ஃபெபிலிட்டி பாயிண்ட் ஏற்றி வச்சுனானா அது சிஸ்டம் பாண்டிங் பண்ண போகிற ஹை ஃபெபிலிட்டி பாயிண்ட் சொல்லி ஹீரோ பாயிண்ட்டை மைனஸ் பண்ணி சொல்லுவோம். அதுக்காக ஹீரோ மைனஸ் பண்ணியே தான் ஆகணும் பாண்டிங் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் நம்ம ஹீரோக்கு எப்படி கணிக்கணும். நம்ம ஹீரோ ஏதாச்சும் பொண்ணுங்களை பாண்டிங் பண்ணி வச்சுருந்தோன்னா அந்த பொண்ணுக்கிட்ட அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஏதாச்சும் பொண்ணுங்களை பாண்டிங் பண்ணிட்டு அதில் ஃபுல்லாக 95 பாயிண்ட் எடுத்துட்டு நம்ம ஹீரோ கோண்டரை கம்ப்ளீட் பண்ணால் நம்ம ஹீரோக்கு அட்வான்ஸிங் நிறைய ஸ்கில்ஸும் கிடைக்கும். அந்த ஸ்கில்ஸை நான் எங்கேயும் மென்ஷன் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் அடுத்த எபிசோட் அந்த ஸ்கில்ஸ் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ சொல்லேன். அதோட இது மட்டும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வர ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நான் சொல்ல நினச்சாலும் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் லாஸ்ட்டில் நான் சொல்லிட்டு அதை சொல்லிடுறேன். இல்லை ஃபஸ்ட் வீடியோ சொல்லிடுறேன். அதோட நம்ம இப்படி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு நம்மளாம் பேசிகிட்டே இருக்காமல் டேட்டா எந்த கடை போட்டுலாமா. நான் உங்கள் விஹெச் நீங்கள் பார்த்து விஹெச் வாய்ஸ் டேக் பை சொல்ல சந்திக்கலாம்.